வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். வெல்கம் டு அவர் எபிசோட் 2 to 3 minutes இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஒரு 7 or 8 காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ஹாப்பி அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட. அதாவது எனக்கு நம்ம சென்னையில் வந்து புக் ஃபேரில் நம்மளுடைய புக்கை வந்து வச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கக்கன் சேனலோட ஒன் ஆஃப் த ப்ரௌட் மூமெண்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் எல்லாருமே அதே மாதிரி நினச்சிருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதே மாதிரி எனக்கு அப்போவே தோணுச்சு, நம்ம ஊர் பக்கத்தில் இதே மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது எக்ஸ்போவோ ஒரு புக் ஃபேரோ நடந்ததுன்னா அங்கே நம்மளுடைய புக்கெல்லாம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது தஞ்சாவூரில் காவேரி கல்யாண மண்டபத்தில் 19/20/21 நேற்று, தட் மீன்ஸ் இன்னைக்கு நாளைக்கு இந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேப்பர் புக் அங்கே இருக்குது. அங்கே நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் புக்கை வந்து வாங்கிக்கலாம். 18% டிஸ்கவுண்ட்டில் 299 உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த 3 நாள் மட்டும்தான். காவேரி கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன்லேயே உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே 2 ஸ்டால் ஒன்று இருக்கும். ஒரு ஸ்மார்ட் சிட்டி பேஸ் பண்ண ஒரு ஸ்டாலும் சோழா இ-பைக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டால் இருக்கும். அந்த 2 ஸ்டால்லையுமே நம்மளுடைய புக்ஸ் கிடைக்கும். யாராவது நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க, தஞ்சாவூரில் சைடை பேஸ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, தென் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆல்சோ. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 7 or 8 காமன் எரர்ஸ் பார்க்கலாம். டாக்டர் அப்துல் கலாம் இஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. என்ன வரும்? டாக்டர் அப்துல் கலாம் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நமக்கு தெரியும் இல்லையா, எமினன்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க, ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க த பிரைம் மினிஸ்டர், த சீஃப் மினிஸ்டர், த கலெக்டர் அப்படி தானே சொல்லுவோம். ஸோ அப்போ டாக்டர் அப்துல் கலாம் இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ராஜ் இஸ் சிட்டிங் பிசைட்ஸ் கார்த்திக். என்ன மிஸ்டேக்? உங்களுக்கு தெரியும் இல்லையா, ராஜ் இஸ் சிட்டிங் பிசைட் கார்த்திக். பிசைட் அப்படின்னா தான் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பிசைட்ஸ் வராது. will you go to Chennai on next week? will you go to Chennai on next week? கரெக்டாக இந்த சென்டென்ஸை will you go to Chennai next week தான் வரும். நெக்ஸ்ட், லாஸ்ட், அதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த ப்ரொப்போசிஷனும் வராது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா கிளியராக. அதாவது எந்தெந்த இடத்துலலாம் ப்ரொப்போசிஷன் வராது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், டு நோ வேர் டு வி யூஸ் ப்ரொப்போசிஷன். அட் த சேம் டைம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் வி ஹாவ் டு நோ வேர் நாட் டு யூஸ் ப்ரொப்போசிஷன். ஸோ அப்போ இதோடைய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, will you go to சென்னை நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம் நீங்கள் சென்னை போகிறீங்களா? ஸோ will you go to சென்னை நெக்ஸ்ட் வீக் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசிஷன் வராது. அந்த சென்னை யூஸ் பண்ணும்போது சென்னைங்கிறது ப்ராப்பர் நவுன், சி வந்து கேபிட்டல் லெட்டரில் நம்ம கொடுக்கணும். ரைட் பண்ணும்போது நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். த உமன் விச் ஒர்க்ஸ் ஹியர் இஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். த உமன் விச் ஒர்க்ஸ் ஹியர் இஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். என்ன வரும்? ஒர்க்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்ப் தானே. அதுக்கு முன்னாடி நம்ம ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த உமன் ஹூ ஒர்க்ஸ் ஹியர் இஸ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் அப்படி தான் வரும். டஸ் ஷி ஹேஸ் அ கார். அவங்ககிட்ட கார் இருக்கா? டஸ் ஷி ஹேவ் அ கார் தான் வரும். ஏன்னா டஸ் ஏற்கனவே இங்கே ஒரு இஎஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஹேவ் அப்படிங்கிறது தான் பொசஷன். அவங்கக்கிட்ட இருக்கா, உடைமை, அது மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ டஸ் ஷி ஹேவ் அ கார் அப்படின்னா அவங்கக்கிட்ட கார் இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். எவ்ரிபடி வேர் லேட். எல்லாருமே லேட்டு தான். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்? எவ்ரிபடி அப்படிங்கிறது சிங்குலர் ப்ரோனவுன் தான் இல்லையா. ஸோ அப்போ எவ்ரிபடி வாஸ் லேட் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதை பேஸ் பண்ணது தான். எவ்ரிபடி ஹாவ் ப்ராப்ளம்ஸ். சேம். என்ன வரும்? எவ்ரிபடி ஹேஸ் ப்ராப்ளம்ஸ். எவ்ரிபடி, எவ்ரி ஒன் இதெல்லாம் வந்து சிங்குலர் ப்ரோனவுன் தான். ஐ எம் கோயிங் டு மீட் ஹர் டுடே நைட். ஐ எம் கோயிங் டு மீட் ஹர் டு நைட். ஃபார் மீ ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் சயின்ஸ். என்ன வரும்? ஃபார் மீ த ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் சயின்ஸ். சூப்பர்லேட்டிவ் வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்போ த ஹார்டஸ்ட் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணோம். பேசிக்காக நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். இந்த ஆர்டினல் நம்பர்ஸ் வரும்போது த ஃபஸ்ட், த செகண்ட், த தேர்ட், அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் ஹையஸ்ட், லார்ஜஸ்ட் அப்படியெல்லாம் வரும்போது நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஃபார் மீ த ஹார்டஸ்ட் சப்ஜெக்ட் இஸ் சயின்ஸ். தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த மாதிரி காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் இதோடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து இருக்குது. நீங்கள் அதை போய் நீங்கள் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு 150 காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ் வந்து இருக்கும். கிவ் யுவர் வேல்யூபிள் காமெண்ட்ஸ், ஷேர் திஸ் வீடியோ வித் இங்கிலீஷ் சீக்கர்ஸ், ஆஸ்க் them to subscribe if it is valuable.